குட் ஆஃப்டர்நூனுங்க. ஒன் ஓ கிளாக்லேருந்து மெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பாப்அப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கிங்க. gmail.com. இப்போ என்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் டேரெக்டாக என்னுடைய இன்பாக்ஸ்குள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுடைய நேமு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டிக்குள்ளார போங்க. செக்யூரிட்டிக்குள்ளார போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன். இது வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கு. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆஃப்ல இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணணும். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கேட்கும். மறுபடியும் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய்க்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ன் ஆஃப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. இங்கே வந்து டேர்ன் ஆன் கொடுக்கணும். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்காக ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு வந்து லாகின் பண்ணணும் இந்த மாதிரி தான் பட்டன் இருக்கும். டேர்ன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன மெத்தடில் ஆன் பண்ணணும் அப்படின்னு காட்டுங்க. ஒன்று வந்து கூகுள் ப்ராம்ப்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். வெறும் கூகுள் ப்ராம்ப்ஸ் மட்டும் இருந்தாலும் நீங்கள் டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் வந்து கீழே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோன் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஃபோன் நம்பர்னு கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இருந்தாலே போதுங்க. கூகுள் ப்ராம்ப்ஸும் ஃபோன் நம்பரும் இருந்தாலே போதும். உங்களுக்கு வேற மெத்தட்ஸ் வேணும்னா நீங்கள் வேற மெத்தட்ஸில் ஆன் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கூகுள் ப்ராம்ப்ஸோட ஃபோன் நம்பர் போதுமானது. அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பாஸ்வேர்டு, ஏபிபி ஆப் ஸ்பேஸ் விட்டு பாஸ்வேர்டு, பிஏஎஸ்எஸ் பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்கனால கீழே ரிசல்ட் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும். ஆப் நேம்னு கேட்கும். நம்ம ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் போட்டுருக்கேன். அவுட்லுக் தான் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நேம். அவுட்லுக் போட்டுருக்கேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இதை என்ன பண்ணணும், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மெயில் வேலை செய்யாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் போயிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதில் சர்ச் போயிட்டு இதில் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடுன்னு போட்டுருக்கேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடையில இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டெக்ஸ்டா இருக்கும். இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஸ்பேஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். நீங்க அதுக்காக நோட் பேட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்க அவுட்லுக் சாஃப்ட்வேரை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த பாப்அப் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாப்அப்ல அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேலைக்கு என்னதுல வரல. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாப்அப் இருக்கும். பாப்அப் இருக்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ரிமெம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இதை பண்ணீங்கனாலே ரெடி.